ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு பிசி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து யூபிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, யூபிஎஸ் வந்து வாங்கலாமா, யூபிஎஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து யூபிஎஸ் வந்து வாங்கியிருக்கேன், ஏன் வாங்கினேன், எதனால வாங்கினேன் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இந்த யூபிஎஸ் போட்டுருக்கு நான் பார்த்துருந்தேன்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம், இதுக்கே வந்து செலவாகுது. எக்ஸ்ட்ராவாக நீ யூபிஎஸ் வந்து வாங்கணுமா, எப்படி டிவிக்கு ஒரு ஸ்டெபிலைசரோ ஏசிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் போடுறோமோ அந்த மாதிரி தானே லேட்டராக வந்து வாங்கி பண்ணலாமா நான் பார்த்தேன். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? பட் இந்த யூபிஎஸ் பண்ணி விஷயங்கள் தெரிஞ்சுக்க போனால் ஓகே, இப்போவே நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம், இப்போவே இந்த யூபிஎஸ் வாங்குறது ஒர்த்தாக இருக்கும்னு அப்போனா வந்து தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து 2 விஷயம் வந்து பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லோ வோல்டேஜ் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலைசராக வந்து ஒர்க் ஆகும். நம்ம பிசியை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும். நம்ம ஒரு யூபிஎஸ் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் சேஃப்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் லோ வோல்டேஜ் இஷ்யூ இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து லோ வோல்டேஜ் இஷ்யூலாம் இல்லை. ஸோ கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்கணும் போது நீங்கள் யூபிஎஸ் வந்து வாங்கலாம்ன்றது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பவர் தான் மெயின். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரி பேக்கப்பாகவுமே ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ எப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் பேட்டரி பேக்கப்லாம் கிடைக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு கிடைக்கும். ஆனால் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எடிட் பண்ணி முடிக்கும் போது டைமில் பவர் கட் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணி சிஸ்டம் பார்த்தா ஆட்டோ சேவ் ஆகாமல் ஃபைல் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பாக வந்து ஒர்க் ஆகும். நானுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் சரி வந்து லேட் ஆகுது, கரண்ட்டு கட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகிதான் ஆன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த யூபிஎஸ் போட்டோன்னே மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட்டு கட் ஆகுற வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியாது, நம்மளே செக் பண்ணிடலாம். இந்த மெயின் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னே பவர் கட் ஆனாலே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு செகண்ட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுற மாதிரிலாம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போது இல்லை பேட்டரி பேக்கப் பண்ணுறது கம்பெனி பார்த்தீங்கன்னா அப் டு 20 மினிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன டாஸ்க்கு வந்து பண்ணுறீங்க, ஸோ கேமிங்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பேட்டரி பேக்கப் பண்ணுறது வந்து கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் யூபிஎஸ் வாங்க முடிவு பண்ணி நான் ஏபிசி பிராண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூபிஎஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கண்ட்ரோல் பேனல் போட்ட வரைக்கும் உங்களுக்கு பவரான அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோட் மாதிரிலாம் வந்து இருக்குது. அண்ட் வந்து பேட்டரி ஏதாச்சும் இஷ்யூனா இங்கேயுமே உங்களுக்கு இண்டிகேஷன்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ஸ் வந்து வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லேட்டராக என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 5 போர்ட்ஸ் இருக்குது. இப்போ 4 போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அண்ட் சர்ச் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஒரே ஒரு போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆன்லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ரவுட்டரும் அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் இருக்காது. மற்றபடி இந்த 4 போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப்ன்றது இருக்கும். கேபிள் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வந்து இருக்குது. ஆனால் பத்தல ஒரு 2 மீட்டர் அந்த மாதிரி இருந்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த கேபிள் லென்த்துன்றது கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த யூபிஎஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா 2 விஷயம் வந்து பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லோடு வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிட் ஹை பிசின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து 550 வாட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் மானிட்டருமே எல்லாமே வந்து யூபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்தளவுக்கு அது பவர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணும். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே அந்த வாட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 360 வாட்ஸ்லேருந்து யூபிஎஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு 3000 ருபீஸ் ப்ரைஸிங்கில் கிடைக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 660 வாட்ஸ் உள்ள யூபிஎஸ் தான் நான் வாங்கினேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆகிட்டு இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, ஸோ டோட்டல் வாட்ஸ் எவ்வளோ வருதோ அதை வச்சுனா நீங்கள் வந்து யூபிஎஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மானிட்டர் இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக் டைப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்வெர்ட்டர் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6/8 அண்ட் 16/8 ட்ராவல் அடாப்டர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 60 ருபீஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாங்கி தான் வந்து யூபிஎஸ் வந்து என்னோடய சிஸ்டமும் பிசியை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் என்னென்னா இதை பற்றி நான் வந்து லோக்கலில் கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 3 to 6 மந்த்ஸ் தான் லைஃப் வரும். ஏன்னா அதுக்குள்ளே உள்ளே இருக்க ஸ்க்ரீன் வந்து போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த யூபிஎஸ் வந்து நம்ம மெயினாக பிசி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெட் டைப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் வாங்கினா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓகேங்களா?
ஸோ யூபிஎஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரியான கன்வெர்ட்டரும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணிக்க முடியும். கைஸ் ஃபைனலாக இந்த யூபிஎஸ் நான் வாங்கும்போது ₹7,000 மேலேயே வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ₹6,500 வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து ₹6,500 தான் சேலே ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் வந்து லிங்க் வந்து டேக் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். 10 kg பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வந்துச்சு. வந்து உங்களுக்கு கேபிள் லென்த்துமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நானுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டூல் வச்சு தான் வந்து வச்சுருக்கேன். மேலே டெஸ்க் கூட நீங்கள் வைக்கும்போது ஓகே தான். பட் கீழே வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டூல் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து ஒரு 1 இயர்க்கான வாரண்டி வந்து பிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த யூபிஎஸ்ல உங்களுக்கு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு 2 to 3 இயர்ஸ் லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவுமே பிராண்டுமே உங்களுக்கு வந்து அதில் சப்போர்ட் பண்ணுன்றவங்க தான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கின அந்த ஏபிசி பிராண்டோட யூபிஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பில்டிங் மை ட்ரீம் பிசி தான் இந்த ஒரு வீடியோ வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசி வந்து எங்கே வாங்கினேன், அப்புறம் என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மானிட்டர் வாங்கினேன், கீபோர்ட் மவுஸ் பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருவேன். ஸோ எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.